Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் உங்களே அண்டர்டேஸ் ப்ரீ மேக்ஸ் கிளாஸ் ஃபார் டிஎம்பிஎஸ்சி குரூப் 1 2 2A அண்ட் 4 எக்ஸாம்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை. டார்கெட் வந்து 25 அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கா வந்து இருக்கு. ஸோ இது வந்து நம்ம சென்ட்ரலான டிஎன்பிசி வந்து 2024 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 அப்படின்ற எக்ஸாமில் வந்து கேட்ட கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸ் அது என்னுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிஎன்பிசியோட கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நியர்லி 25ல வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் எங்கே இருந்து கேட்குறாங்கன்னா டேரெக்டாக புக்கில் இருந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம், அந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க அந்த சோர்ஸ் போகிறோம், அந்த ஸ்டாண்டர்டு அதில் இருக்க சாப்டர் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டு திருப்பி நம்ம வரோம். வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து பர்சன்டேஜ் பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்துருந்தோம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே 7th புக்கில் வந்து 2 சாப்டரும் அதே மாதிரி 6th புக்கில் ஒரு சாப்டரும் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை அப்படின்ற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கு அப்படி சொல்லுவோம். வந்து ஸோ 8th ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த சாப்டர் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 கேட்ட கொஸ்டின் வந்து ஸோ அமுதா கேன் வீவ் சாரி இன் 18 days வந்து பார்த்தீங்கன்னா Anjali is twice as good a weaver as Amuda அப்படி பார்க்குறோம். If both of them weave together, in how many days can they complete weaving in the saree? அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா கம்பேர் பண்ணும்போது என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து எத்தனை நாட்கள்ல வந்து வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 18 நாள் சொல்லிட்டாங்க அமுதா வந்து. அமுதா வந்து 18 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா அமுதாவை விட 2 மடங்கு அப்படின்றாங்க. அப்ப 2 மடங்குன்னா என்ன அர்த்தம், இந்த பாதி நாள்ல முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அப்ப 18 நாள்ல இவங்க 9 நாள்ல முடிப்பாங்கன்னு அர்த்தம். இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்றத வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க அப்படி சொல்றோம். சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்ப அமுதா நம்ம எடுத்துக்கும் போது அஞ்சலி 2 பேர் இருக்காங்க வந்து. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா அமுதா எடுத்துக்கிறோம். சோ அமுதா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல வந்து வேலையை முடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 நாள்ல முடிப்பாங்க வந்து. அதே அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட 2 மடங்கு அப்படி சொல்லியாச்சு. அப்ப சீக்கிரமா முடிப்பாங்க. அப்படின்னா 2 மடங்குனா வேகமா. இப்போ ஒருத்தர் வந்து 10 மணி நேரம் எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் அவரோட 2 மடங்கு வேலை பார்ப்பாரு வேகமா அப்படின்னு என்ன 5 மணி நேரத்துல முடிப்பாரு. அப்ப 18 நாட்கள் அப்படின்னா இவங்க 9 நாட்கள் முடிப்பாங்க வந்து. இப்ப நம்ம இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா இதை வந்து பெண்ணை யூஸ் பண்ணாம போடலாம் ஃப்ரெண்ட். வந்து இப்ப நான் எடுத்து எழுதியிருக்கேன், இதை பேனாவை யூஸ் பண்ணாம ரொம்ப சிம்பிளாவோட போட்டு முடிச்சிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமுதா வந்து 18 நாள், அப்ப அஞ்சலி வந்து 9 நாள். இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க தான் கேள்வி வந்து. இப்ப இந்த கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேலையை நம்ம எப்படி பண்ணலாம்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம பொதுவா எல்சிஎம் எடுக்கணும், மீசியம் எடுக்கணும். மீசியம் எடுத்தீங்கன்னா 18 9க்கு மீசியம் எடுத்தா என்னது 18 18 டிவைட் ஆகும், 9 டிவைட் ஆகும். அப்ப ரெண்டுத்துக்கு பொதுவானது என்ன 18 அப்படின்னு எல்சிஎம் இருக்கு. இந்த எல்சிஎம் தான் என்னன்னா யூனிட் ஆஃப் ஒர்க், எவ்வளவு யூனிட் வந்து வேலை பார்க்க போறாங்க அப்படின்றது சொல்லு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அமுதா வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னா 1 யூனிட் வேலை பார்ப்பாங்க. அப்ப 18 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க வந்து. இப்ப லாஜிக் புரிஞ்சிச்சா, நான் எல்சிஎம் எடுத்தேன்னு சொல்லிட்டு வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தேன்னு திருப்பி சொல்றேன். ஸோ அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு யூனிட் வேலை பார்ப்பாங்கன்னா 2 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 9 நாள்ல முடிச்சிருவாங்க. மொத்த வேலை என்ன 18 யூனிட் வந்து. அது அமுதா வந்து டெய்லி ஒரு வேலையா ஒரு யூனிட்டா கம்ப்ளீட் பண்ணி 18 யூனிட் வந்து 18 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட் வேலை பார்த்து எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க 18 யூனிட் வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட் பார்க்கும்போது 9 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க அப்படின்னும் 2 பேருடைய வேலை அமுதா வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் வேலை பார்ப்பாங்க, 18 நாள் ஆகும் கம்ப்ளீட் பண்ண. அஞ்சலி ஒரு நாளைக்கு 2 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 9 நாள் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 பேரும் ஒன்னா சேரும் போது என்னன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை நடக்கும் வந்து. அப்போ ஒரு நாளைக்கு 3 யூனிட்னா மொத்தம் எவ்வளவு ஒர்க் இருக்கு 18 யூனிட் இருக்கு. அப்போ 18 யூனிட் ஒர்க் அப்படின்றத வந்து இவங்க ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க 6 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 6 days வந்து. ஸோ புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள். அப்ப நம்ம என்ன பண்ணோம், வேலையை வந்து எத்தனை யூனிட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா அவங்க பாக்குற நாளை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். அப்ப அமுதா வந்து 18 நாள்ல முடிப்பாங்க, அஞ்சலி 9 நாள் முடிப்பாங்கன்னா ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறது என்னன்னா மொத்த வேலை 18 யூனிட் ஆக்கிட்டோம் வந்து. இப்ப இந்த 18 யூனிட்டை வந்து அமுதாவும் அஞ்சலி ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு அஞ்சலி வந்து 1 யூனிட் கம்ப்ளீட் பண்ணும்போது 18 நாள்ல முடிக்கிறேன். அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட் வேலை முடிக்கும் போது வந்து 9 நாள் கம்ப்ளீட் பண்றாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப 2 பேரும் ஒன்னா சேரும் போது என்னன்னா அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி என்ன சொல்லலாம், இவங்க வந்து
என்னது ஒரு யூனிட், இவங்க 2 யூனிட், மொத்தம் 3 யூனிட். அப்போ 18 யூனிட் வேலையை வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணாலும் 6 நாளில் முடிப்பாங்க. இதான் ஷார்ட்கட். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான மெத்தட் இதுதான். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப சுலபமாக நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் என்ன இங்கிருந்து எடுத்துக்காங்கன்னா 8வது புத்தகத்தில் ஸோ 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 151 இருக்கு. ஆல்ரெடி நான் புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ 151 அப்படின்னு இங்கிலீஷ் மீடியத்தில், தமிழ் மீடியத்தில் எங்கே இருக்குது அப்படின்றது சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இப்போ 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்ற புக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னென்ன இருக்கு நம்ம கண்டென்ட்ல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 151 அப்படின்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். எங்கே வந்துடும்? லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் வந்துருச்சு. அப்போ லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா 151 டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருக்காங்க, 4.6 கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ கொஸ்டின் எங்கே அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு 4.6 இருந்து டேரெக்டாக கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் 151 வந்து. இது லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ நமக்கு வந்து 2 விதமான ஒரு இது இருக்குது. என்னென்னா ஒன்று அந்த சாப்டர் ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிடுமா, இல்லைன்னா எக்ஸாக்டாக 4.6 போய் டைம் அண்ட் ஒர்க்கு மட்டும் சால்வ் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி நம்ம அதை மட்டும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி எப்போ வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஸோ அதனால் இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படி நேரம் மற்றும் வேலை இல்லை காலம் மற்றும் வேலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 151வது பேஜ் சொல்லி இங்கிலீஷ் மீடியம் பார்த்தோம். தமிழ் மீடியம் 153 மேலே இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வாழ்வியல் கணிதத்தில் இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வாழ்வியல் கணிதத்திலேருந்து கூட்டு வட்டி கேட்டாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம் கேட்டாலும் சரி, அதர வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி நட்டம் லாபம் பற்றி கேட்டாலும் சரி, நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சு போயிடலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வாழ்வியல் கணிதம் 4th வந்து ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ண போகிறோம் முடிச்சுக்கோம். வாங்க பார்ப்போம் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து பேஜ் நம்பர் வந்து 151 நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோமா, டிஎன்பிசி எங்கேருந்து கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 151வது பேஜ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது வந்து 151 வராது. ஏன்னா மேலே இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேஜ் இருக்குல்ல. ஸோ அதனால் எடுத்தோடனே அது நமக்கு வராது. ஸோ 145 தான் இருக்குது. அப்போ ஒரு 6 பேஜ் தள்ளிகிட்டே போனோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு அந்த கணக்கு இப்போ நம்ம சால்வ் பண்ண கணக்கு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். தாண்டி போயிட்டேன்னா 149 151. அப்போ 151 அப்படின்னு எடுத்தோம்னா அது இங்கே இருக்கு பாருங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, அமுதா கேன் வீவ் ஏ சாரின்னு 18 days. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வீவ் ஆஸ் அமுதா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து ஸோ அவங்க வந்து வீவ் பண்ணுறது அப்படின்னு எடுத்துட்டோம். இது ரெட் கலர் இருக்குது, ரெட் நமக்கு ஒத்து வராது, எல்லோ மாற்றிடலாம். கலரே காணுமே. ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தம் அண்ட் வீவ் டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஹவு மெனி டேஸ் தான் கம்ப்ளீட் த வீவிங் த சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்த்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் 2024 கடைசி நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இங்கே 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து எடுத்திருக்காங்க. லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து சாப்டர் 4லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஸோ இப்போ தமிழையும் இப்போ பார்த்துடலாமா. சாரி, இதில் லாப நட்டமாக இருக்கு. டைம் அண்ட் ஒர்க் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. டைம் அண்ட் ஒர்க் செவன்த் சம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பேஜ் நம்பர் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா வந்து 8வது புக்கில் வந்து 158 158வது பேஜ் தமிழ் மீடியம் புக்கில். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அமுதா ஒரு சாலை 18 நாட்கள் நெய்வர். அஞ்சலி அனிதா விடை வந்து ஏன் அப்படியே மாத்துறான்னு தெரியல. சரி ஓகே, தமிழ் மீடியம் புக்கில் தப்பாக இருக்கு. அமுதா ஒரு சாலை 18 நாட்கள் நெய்வர். அஞ்சலி அனிதா விடைன்னு மாத்திட்டாங்க, அமுதாவை அனிதான்னு மாத்திட்டாங்க வந்து. ஸோ 2 மடங்கு திறமைசாலி இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சிலை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாருன்னு. ஆனால் நல்ல வேலை டிஎம்சி கொஸ்டின்லாம் அந்த மாதிரி வந்து அமுதாவை வந்து என்னவா மாத்தல வந்து அனிதாவை மாத்தாம விட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ கொஸ்டின் எடுக்கிறவர் கவனமாக பார்த்து எடுத்துருக்காரு வந்து. சரி நம்ம சால்வ் பண்ணியாச்சு, 6 நாள் அப்படின்னு நம்ம போட்டாச்சு வந்து. சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு என்ன தேவை, அந்த சாப்டருக்கு டேரெக்டாக நம்ம போகிறோம். அதுதான் நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த சாப்டருடைய டைட்டில் எங்கே ஆரம்பிங்கன்னா இது 4.6 வேறு. அப்போ நமக்கு இன்னும் முன்னாடியே இருக்கும். நம்ம முதல்ல பேஜ் நம்பர் 1க்கு போயிட்டு திருப்பி வந்தோம்னா வசதியாக இருக்கும். பேஜ் நம்பர் ஞாபகம் இல்லை வந்து. ஸோ அப்போ 4th சாப்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது வாழ்வியல் கணிதம் அடிச்சு பார்க்குறோம். அது 127 பேஜ்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டுங்க. ஸோ அப்போ 127 வந்து ஆனால் கொஞ்சம் நம்ம தள்ளுற மாதிரி தான் இருக்கும் வந்து. ஏன்னா முன்னாடி அந்த இண்டெக்ஸ்லாம் வந்ததுனால கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டு தான் அந்த வாழ்வியல் கணக்கை நம்ம ஓப்பன் பண்ண முடியும்.
வாழ்வியல் கணிதம் சாப்டர் 4 இதான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லாக 4.6 தான் நமக்கு வந்து கடைசியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிருவோம். 8th என்னோட சேர்ந்து நீங்கள் மேக்ஸ் போட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புக்கில் போடுங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ டைட்டில் போடுங்க. நம்ம ஏற்கனவே வந்து பர்சன்டேஜ் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் டெஸ்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்ஸ் பார்க்குறோம். ஸோ அதனால் அதோட சேர்ந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 வந்துச்சு. 4வது சாப்டர் தான். அதுக்கு நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் சால்வ் பண்ணுறோம், எந்த எக்ஸாம்பிள், அது எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கும். ஸோ லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். 4.1 வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் டைம் ஒன்று இருக்குது கிடையாது. ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது எதில் ஆரம்பிக்குதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் ஆரம்பிக்குது வந்து. ஸோ நம்ம வேறு எல்லாம் இருக்குது. 4.6 தான் நம்ம டைம் ஒன்று ஒர்க்குக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ டைம் ஒன்று ஒர்க்கில் ஒரு கணக்கு பார்த்தாச்சு வந்து. இப்போ டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்களா, அதிலே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து. இல்லை நான் வந்து பரவாயில்ல கலந்துருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் மேக்ஸ் நோட்டில் வந்து. இப்போ பர்சன்டேஜ் சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது 8th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ல் வந்து இருக்கிறத ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணி முடிக்க போகிறோம் வந்து. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 4.1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து, ஸோ இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 இஸ் 450 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன் வந்து. பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா if x percentage of 600 is 450 then find the value of x. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா பார்த்தோன்னே தெரியுது பர்சன்டேஜ்னா அப்புறம் டிவைட் பை 100 போட்டுறணும், முடிஞ்சு வந்து. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் வந்து டிவைடட் பை 100 போட்டு இன்ட்டு என்ன பண்ணுவோம் வந்து 600 ஈக்குவல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 450. அப்போ என்ன பண்ணலாம், சுலபமாக அடிக்கலாமா, 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாம். இப்போ அந்த பக்கம் 6 இருக்கு, அந்த பக்கம் 450 இருக்கு. 6ஆல நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த 6 × 7 7 ஆச்சு, 6 42, அப்போ 7 டைம் போகும். மீதி 3 இருக்கு, 3னா 30 அப்படின்னா வந்து 6ஆல 30 வந்து நான் 6ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 5 வரும். ஸோ அப்போ எக்ஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 75 அப்படி பக்கம் வந்து ஈவன் பெண்ணு யூஸ் பண்ணால் கூட நீங்கள் போடலாம் வச்சுக்கோங்க வந்து. ஸோ எப்படி தமிழில் போட்டுருவோம், வாங்க போடுவோம், தமிழில் போடுவோம். வாழ்வியல் கணிதம் வந்து. ஸோ அதில் வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து 4.1 எடுத்துக்கிறோம். ஸோ கேள்வி என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 600 எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்றத வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்படி பார்த்தோன்னா 600 எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது 450. ஸோ 600 ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 450 சொல்லணும். அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் பை 100 நம்ம போட்டுருணும். எதில் பார்க்க போகிறோம்னா 600 பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்குதுன்னா 450 கிடைச்சிருது நமக்கு. ஆனால் என்னன்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியல, எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் 450 அப்படின்றத வந்து கேள்வியாக கேட்குறாங்க வந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட மெத்தடில் அப்படியே போட்டாலும் நமக்கு வந்துடும். இப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, 600 இருக்கு, 600ல் 450 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 600ல் 10% அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 60ன்னு வரும். கரெக்டா? இப்போ 600 வந்து நம்ம வந்து 100% எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து 10% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து. ஸோ அதே வந்து 5% அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்னா 30 வரும் வந்து. இப்போ 600ல் 450 அப்படின்னும் போது எத்தனை 60 இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க வந்து. ஸோ 60 × 7ன்னு போட்டிங்கன்னா 420ன்னு வரும் வந்து. அப்போ 60 × 7 அப்போனா என்ன ஆகுதுன்னா 70% வந்துருச்சு. அப்போ 420 வந்துருச்சு. மீதி வந்து 30 அப்படின்றது என்னன்னா 5%. அப்போ 75% போட்டு போயிடலாமா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மெத்தட் போடவே வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா 600 ஒரு சைபர் அடிங்க, 10% 60. இப்போ 450ல் எத்தனை 60 இருக்குன்னு பார்த்தா 7 60 எவ்வளோ ஆச்சுன்னா 420. அப்போ மீதி எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 30 இருக்கு. ஸோ அந்த 30 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10% வந்து 60னா 5% வந்து 30ன்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணிடலாம், அப்போ எக்ஸோட மதிப்பை காண்கன்னா 75 அப்படின்றதான். அப்போ என்னன்னா 75% அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். அப்படி போட்டுடலாமா? ஸோ அப்படியே நம்ம மனக்கணக்கிலையும் போட்டுடலாம் வந்து. ஸோ அடுத்து ரெண்டாவது எடுத்துக்காட்டு 4.2. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 25% குறைச்சாச்சு. அப்போ குறைச்சாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த 120 அப்படின்றது என்ன நடத்துனா 75% பார்க்குறோம். அப்போ சிம்பிளா வந்து பார்த்தோன்னா 25 இருக்கு, 75 இருக்கு. அப்போ 100% தான் கேட்குறாங்க, அந்த எண்ணெய் என்னன்னு கேட்குறாங்க வந்து. ஸோ அப்போ இது 75% 120னா 75ல் எத்தனை 25 இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 3 25 இருக்கும். அப்போ இந்த 3 25 அப்படின்னு போடும்போது 120 நம்ம 3ஆ பிரிச்சோம்னா 40 40 40. அப்போ ஒரு 25 எவ்வளோ ஆச்சுன்னா 40 வந்து. ஸோ அப்போ நமக்கு 25 குறைச்சிட்டாங்க. அப்போ 75 தான் என்னது 120. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 120ல் இன்னொரு 40 ஆட் பண்ணினா அதான் 100%. அவ்வளோதான். அப்போ என்ன ஒரு ஆன்சர் வந்து 160 போட்டுட்டு போயிடலாமா? அப்படியும் போடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து 75% சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம என்ன பண்ணணும் 120 வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 பிரித்தேன் அப்படின்னா 25 பிரியும். நான் இன்னொரு 25 ஆட் பண்ணணும், 25% ஆட் பண்ணால் 100% வரும். அப்போ நான் வந்து 120 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு போட்டுடலாம். இந்த 120 எவ்வளோனா 75%. நான் இதை வச்சு தான் என்ன பண்ணுறேன், 25% வந்து என்னவா இருக்கணும் 40 நான் முடிவு பண்ணுறேன். அப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன கிடைக்கணும், 160 கிடைக்கும், 160. ஸோ அதுதான் வந்து 100% அப்படி பார்க்கணும் வந்து. ஸோ ஆன்சரும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 160 அப்படி பார்க்கணும். பாருங்க ஆன்சர் வந்து 160 தான் வந்து. ஸோ நமக்கு இங்கிலீஷில் பார்த்துரும். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 வந்து when a number is decreased by 25%, it becomes 120. Find the number வந்து. ஸோ அப்போ நம்ம வழக்கமாக கன்வென்ஷனாக போடுற மெத்தட் பென் யூஸ் பண்ணாமல் போடுறது அது. பென் யூஸ் பண்ணி போனோன்னா என்ன பண்ணணும், 120 அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 120 அப்படின்றது என்னன்னா 25% டிக்ரீஸ் பண்ணுது. அப்போ 120 டிவைடட் பை எக்ஸ் ஒரிஜினலாக எவ்வளோன்னு தெரியாது நமக்கு, இன்ட்டு 100 ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 75%. ஏன்னா 25% டிக்ரீஸ் பண்ணிட்டா 75% தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம், இது எத்தனை டைம் போகும், 25 கேன்சல் பண்ணணும், பெரிய டிஜிட் இருக்குதுல, ஏன்னா இங்கே 75 இருக்குல்ல அதனால. அப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் போகும், இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் போகும் வந்து. இப்போ இங்கே இந்த பக்கம் 3 இருக்குது, இங்கே 120 இருக்குது. அப்போ கேன்சல் இல்லாமல் ஆகும். அப்போ 3 நான் வந்து என்ன பண்ணேன் 120 கேன்சல் பண்ணேன்னா முதல்ல 12 கேன்சல் பண்ணால் 4ன்னு வரும் வந்து. அது அகைன் 0 இருக்குது, அப்போ வந்து 40. அப்போ 40 × 4 எவ்வளோனா 160 அப்படின்னு வரும். இந்த கீழே இருக்க எக்ஸா இந்த பக்கம் மேலே இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே நியூமரேட்டர் போயிடும். அப்போ வந்து x = 160 இப்படியும் போடலாம். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெத்தட்லையும் போடலாம். ரெண்டு மெத்தடில் ஏதாவது மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டியதாக ஃப்ரெண்டு. அடுத்து 4.3 Aguila scored 80% marks in an examination. If her score was 576 marks அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா தென் ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் என்ன கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 80% மார்க் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 576. அப்போ மேக்ஸிமம் மார்க் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல அதை வச்சு போயிடலாம். ஸோ இப்போ 576 அப்படின்றது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒரிஜினல் மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ தெரியாது, எக்ஸ்னு வச்சுட்டேன் கீழே. பட் இன்ட்டு 100 நம்ம 10th 12th மார்க் வந்து கீழே போடுவீங்க, சரி ஓவரால் மார்க் எவ்வளோன்னு போடுவீங்க, அதில் நீங்கள் எடுத்த மார்க் மேலே போடுவீங்க, இன்ட்டு 100 போடுவீங்க, இப்படி தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டு. ஸோ அப்போ ஈக்குவல் டு 80% அப்படின்னு சொல்லி நான் இங்கே போட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா கேன்சல் பண்ணணும். என்ன கேன்சல் பண்ணுறது அப்படின்னா வந்து இங்கே நான் ஒரு சைபர் இருக்குது, இந்த சைபர் அடிச்சிடறேன். ஸோ அப்போ போயிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங் வந்து 576 இருக்குது, 10 இருக்குது, அங்கே 8 இருக்குது. இப்போ 8 நான் கேன்சல் பண்ணேன்னா 8 × 7 எவ்வளோ வரும், 56 வரும். அப்போ 8 × 7 அப்படின்னு போட்டால் 56. ரிமைனிங் 1னா 16, அங்கே 6 இருக்குது. அப்போ 16 8 கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 2 டைம்ஸ் வந்து போகும். அப்போ 72 வந்துச்சு வந்து. ஸோ அப்போ எனக்கு இங்கே 10 இருக்குது, அப்போ 72 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 720 வந்துடும். அப்போ டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் வந்து நியூமரேட்டர் பிரச்சனை எக்ஸ் வந்து. ஸோ அப்போ x = 720. அப்போ டோட்டல் மார்க்ஸ் வரும்னா 720. அதில் 80%னா 576 அப்படி இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் போகலாம். ஸோ தமிழில் பார்ப்போமா, அங்கே கொஸ்டின் பார்ப்போங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 4.3 அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால், அவள் பெற்றது வந்து 526 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்றதான் வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. மொத்த மதிப்பெண் என்னன்னு. அப்போ அவங்க பெற்றது வந்து 80%. ஸோ அப்போ வந்து மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தடில் போகலாம். எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ 80% வந்து 576ன்னு வருது வந்து. ஸோ அப்போ வந்து இதை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் 8ஆல் டிவைட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும்னா 10% கிடைக்கும். அப்போ நான் 80 டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10% கிடைச்சிரும். அப்போ அந்த 10% ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா திடீர்னு 8ஆல் டிவைட். இப்போ 8ஆல் நான் இதை டிவைட் பண்ணுறேன் டேரெக்டாகவே அப்படின்னு நம்ம போட்டோம்னா என்ன ஃப்ரெண்ட் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 8ஆல் நான் வந்து டேரெக்டாகவே டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 × 8 வந்து பார்த்தீங்கன்னா 7 × 8 56. அப்போ 7 நாட்டி போகும் வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா ரிமைனிங் 1 இருக்கும், 1னா 16, அப்போ 2 வந்து. ஸோ அப்போ நான் வந்து 8ஆல் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு 72 கிடைக்குது. நான் இங்கேயும் இந்த 8ஆல் வகுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 10% கிடைக்கும். அப்போ 10% வந்து 72 அப்படின்னா அப்போ 100% எவ்வளோ 720 அப்படியே போட்டு போயிடலாம். ஸோ அப்போ அந்த மெத்தடும் போகலாம், இல்லை இந்த மெத்தடும் போகலாம். ரெண்டுத்தில் ஏதாவது மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்து 4.4 வந்து 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தின் பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுந்த பருப்பின் அசல் விலையை காண்க. 20% விலை உயர்வு நடந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120% ஆயிடுச்சு வந்து. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ரேட்டு அப்படின்றது வந்து என்னன்னு தெரியாது நமக்கு. அப்போ 120% ஈக்குவல் டு இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா 96. அப்போ ஒரிஜினலாக இதுக்கு முன்னாடி இருந்த விலை என்ன அப்படின்னு தான் கேட்குறேன் வந்து. அப்போ ஏதோ ஒன்று வந்து அதிகமாக இருக்குது, அதிகமானது வந்து 20% ஆயிருக்கு அது. ஸோ அப்போ 120% ஈக்குவல் டு 96 அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம வழக்கமாக போகிற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 96 ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது எக்ஸ், சாரி கீழே வந்து எக்ஸ்ன்னு வரணும். இப்போ இந்த 96 ரூபாய் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விலை உயர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது. ஒரிஜினல் விலை வந்து எக்ஸ் கீழே போட்டாச்சு இன்ட்டு 100.
எவ்வளோனா 20% அதிகரிச்சிச்சு. அப்படின்னா 100லேருந்து 20 120 நாங்கள் போட்டானோம் அப்படிதான் போடணும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடும். கரெக்டா வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், 1296 கேன்சல் ஆக போனால் ஈஸியாக ஆகும். 12 அப்படின்னு பார்க்கும்போது 12 5 60ன்னு வரும் வந்து கரெக்டா. அதே மாதிரி 12 8 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், 80, அதாவது 8 × 10 80, 8 × 2 அப்படின்னு போட்டால் 16, அப்போ 96. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 8 வாட்டி போகும். அப்போ 8 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்கு, இங்கே 10 இருக்கு. அப்போ என்ன வரும்னா 80 = எக்ஸ். அப்போ ஒரிஜினல் விலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் அப்படி சொல்லிக்கிறோம். அப்போ என்னவா அது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 96 ரூபாய் அதிகரிச்சுன்னா அப்போ 10% வந்து 8 ரூபாய், 20% அப்படின்னா வந்து 16 ரூபாய். அப்போ 16 ரூபாய் அதிகரிச்சதுனால 20% அதிகரிச்சு 96 ரூபாய் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்ல. இங்கிலீஷ்ல பார்ப்போமா வாங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 4.4ல வந்து if the price of urid dal வந்து பார்த்தீங்கன்னா after 20% increase is 96 per kg, then find the original price of the urid dal per kg அப்படின்னு கேட்குறாங்க வந்து. ஸோ அப்போ 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ரேட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 96. அப்போ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். அப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இங்கே 120% அப்படின்றது தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 120% அப்படின்றது தான் 96 வந்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை 10% மாற்றினா டிவைட் பை 12 பண்ணுமா, இதையும் நான் 10% அப்போ டிவைட் பை 12 போட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 10% அர்த்தம். இப்போ நான் வந்து மேலே 120 டிவைட் பை 12 போட்டேன்னா எனக்கு என்ன 10% என்னன்னு கிடைக்கும். நான் இங்கே இதையும் 12 டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு எத்தனை வாட்டி கேன்சல் ஆகும், 12 × 12 × 8 போட்டால் தான் 96 வரும். அப்போ கேன்சல் பண்ணோம். அப்போ 10% = 8 அப்படின்னா வந்து அப்போ 100% = எவ்வளோன்னா 80 அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் வரணும்னா 80 rupees அப்படின்னு இந்த மாதிரியும் போடலாம். இல்லைனா நம்ம அது போட்டலாம், அந்த தமிழில் போட்டலாம், அந்த மெத்தட்லையும் போடலாம். ரெண்டுத்துல ஏதாவது மெத்தட் அப்படியே பார்த்தவொடனே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு இது யூஸ் ஆகும் வந்து. ஏன்னா 120% = 96. அப்போ நான் 10% டிவைட் பை 12 பண்ணேன். அப்போ டிவைட் பை 12 போட்டால் எனக்கு 8 கிடைக்கும். அப்போ 10% = 8னா 100% என்ன வரும் 80 அப்படி சொல்லி பார்க்கணும். அதான் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படி சொல்லிக்கிறோம். வந்து ஒரிஜினல் ப்ரைஸோட ரேட் அப்படி சொல்லிக்கிறோம். ஓகேவா. ஸோ நம்ம 4.4 பார்த்தாச்சு. அடுத்து 4.5. The income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் his income. கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, அவருடைய இன்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. இப்போ 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது வந்து. ஸோ அப்போ 100 ரூபாய் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 10% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ 10% எவ்வளோ 10 ரூபா வந்து. ஸோ அப்போ என்ன 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீசிங் அப்படின்னா 10% 10 ரூபா. அப்போ எவ்வளோ ஆகுதுன்னா 110 ரூபா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் வந்து 10%. அப்போ 110 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் 10% டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ 110ல் 10% அப்படின்னா என்ன வரும் 11ன்னு வரும் வந்து. கரெக்டு தானே. 11 × 10ன்னு போட்டிங்கன்னா தான் வந்து என்ன வரும் உங்களுக்கு 110 வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா 11 ரூபாய் மைனஸ் பண்ண என்ன வரும் 99 ரூபா. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்கம் என்ன 100. இப்போ ஃபைனலாக 10% இன்க்ரீஸ் ஆகி 10% டிக்ரீஸ் ஆகாமல் 99 ஆயிடுச்சு. ஸோ அப்போ 100 - 99 போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க வந்து. ஸோ அப்போ என்ன இருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 1 ரூபாய் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ தமிழையும் பார்த்தனாங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 4.5 வந்து 4.5. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்னு. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகி 10% டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 100 ரூபாய் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா 110 ரூபா ஆயிருது வந்து. காரணம் என்னன்னா 10% வந்து இன்க்ரீஸ் பண்றோம் வந்து. அதே வந்து 110 ரூபாயில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 10% டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ -11. இதுல 10% தான் போடணும், அதுல போடக்கூடாது. 10 ரூபா திருப்பி 100 ரூபாயில போடக்கூடாது. இன்க்ரீஸ் ஆனதில் 10% நம்ம குறைக்கணும். குறைச்சோம்னா என்ன கிடைக்கும், இன்னும் புரியலன்னா உங்களுக்கு 110 மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். வந்து x × 100 ஈக்குவல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எவ்வளோ % கண்டுபிடிக்க போகிறோம் வந்து 110 ரூபாய். ஸோ அதில் வந்து 10% கண்டுபிடிக்கணும். அப்போ 10% என்ன அப்படின்னு போடுறோம் இங்கே போட்டோன்னா என்ன ஆகுனா இந்த சைபருக்கு இந்த சைபர் போயிடும், இந்த சைபருக்கு இந்த சைபர் போயிடும். அப்போ x = என்ன அப்படின்னா 11 ரூபாய். 11 ரூபாய் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10% வேல்யூ அதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ 110 110 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 போட்டால் நமக்கு கிடைக்கிறது 99 ரூபா. ஸோ அப்போ ஆரம்பத்தில் அவருடைய வருமானம் வந்து 100 ரூபாய். அதே 10% அதிகரித்து அதுக்கப்புறம் 10% குறைக்கும் போது 99. அப்போ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 99 ரூபா இப்போ இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அப்போ கழிச்சிங்கன்னா என்ன ஆகிடும்னா -1 அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ அவங்களோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ டிக்ரீசிங் தான் பார்க்கணும், வந்து குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லணும். ஸோ -1 போல நான் 1% குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். வந்து இப்போ வருமானம் இதுக்கு முன்னாடி இருக்க வருமானத்தை கழிங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆனால் -1 அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படின்னு நம்ம போடலாம். ரெண்டுத்துல ஒன்று.
அடுத்து 4.1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வகுப்புல நம்ம வந்து பார்ப்போம். இது நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு 5, 10, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 வந்து கிட்டத்தட்ட 23 சம்ஸ் இருக்கு ஃப்ரெண்டு. அந்த 23 சமையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ ஓகே, தேங்க்யூ.